ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. நம்மை நாமே குற்ற உணர்வோடு ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் பார்க்காம மேன்மையாக பார்க்குறவங்களா மாறுங்க. மற்றவங்க பார்க்குறாங்களே இல்லை, உங்களை நீங்கள் மேன்மையாக பாருங்க. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. யூ ஆர் நாட் ஆர்டினரி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் நல்ல ஏரியாவில் ஒரு தலை சிறந்த ஓவியர் இருந்தார். ஓவிய கூடம் இருந்தது. அதே ஏரியாவில் ஒரு சீனியர் அட்வொகேட் இருந்தார். அவர் ஏதோ பிரச்சனை, அதில் எப்போது குனிந்தே போவார், தோள்பட்டை இப்படி குறுக்கியே போவார், கமந்தே போவார். வாழ்க்கையில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகியிருந்தார். பார்க்குறவங்களுக்கே தெரியும் அவர் ஏதோ மன உளைச்சலுக்குள்ளாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வார்கள். ஒரு நாள் அந்த ஓவியர் அவரை கூப்பிட்டு கேட்டார். என்னன்னு கேட்டார். தன் பிரச்சனையெல்லாம் சொன்னார். அவங்க 2 பேரும் பேசிட்டு இவர் ஓவிய கூடம் வந்து விட்டார். அவர் தன் வீட்டுக்கு போய்விட்டார். ஒரு 10 நாட்கள் கழித்து ஒரு நாள் அந்த ஓவியர் அந்த அட்வொகேட்டை, வழக்கறிஞரை, தன்னுடைய வீட்டுக்கு வாருங்கள், நான் ஒரு அழகான ஒரு புதிய படம் வரைந்திருக்கிறேன், விசேஷமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். போன போது படத்தை பார்த்தவர் மலைத்து போய் நின்றார் ஆச்சரியத்தோடு. என்ன தெரியுமா? இவருடைய ஃபோட்டோ, தலையை நிமிர்த்தி சிரிப்போடு, ஷோல்டர்லாம் நெஞ்செல்லாம் விரித்து கம்பீரமான ஒரு ஃபோட்டோவோடு அழகாய் தற்சுரூபமாய் வரைந்திருந்தார். இவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு படம் பிடித்து விட்டது. அப்போது நான் சோர்ந்து போயிருந்தேன். எனக்குள் சிரிப்பு இருப்பதையும், எனக்குள் தன்னம்பிக்கை இருப்பதையும், எனக்குள் பலன் இருப்பதையும், நான் ஒரு தைரியசாலியாக இருப்பதை இந்த ஓவியர் பார்க்கக்கூடுமானால் நான் ஏன் என்னை இப்படி தவறாய் பார்க்க வேண்டும் என்று அவன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதாக நான் அந்த ஒரு சரித்திரத்தில் வாசித்து அறிந்து கொண்டேன். ஆமாம், அல்லேலூயா. நல்லா பாருங்க, நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் அப்படின்னு எழுதியிருக்கிறது. நல்ல கண்ணோட்டத்தோடு பாருங்க. சாதாரண ஆள் அல்ல. ஆண்டவர் ஆடு மேய்க்கிறவன் அரசனா பார்ப்பார். ஹல்லேலூயா. குற்ற உணர்வோடு உங்களை பார்க்கிறதை நிறுத்துங்கள். வாசிக்க கேட்கலாமா? 1 நாளாகமம் 17:17. ஆமென். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று. தாவீதை பற்றிய வார்த்தை. இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமா இருக்கும் காலத்து செய்தியும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி சொல்றாரு? என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். சிங்கத்தோடு போராடியவர், கரடியோடு போராடியவர். ஆனா ஆண்டவர் எப்படி பார்த்ததாக எண்ணுகிறார்? என்னை மகா மேன்மையான சந்ததியாய் நீர் பார்த்தீர். ஆமென். நிமிர்ந்து நடங்க. தலைகளை உயர்த்தி நிமிர்ந்து நடங்க. அப்பா ராஜா, ராஜா வீட்டு பிள்ளைகள். ஆமென். அந்த தைரியத்தோடு வாழ்கிற கிருபையை தருவார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. நன்மை கிருபை தொடரட்டும். குற்ற உணர்வோடு குண்டி போய் அல்ல, எங்க அப்பா ராஜாதி ராஜா இயேசு என்கிற தைரியத்தோடு நிமிர்ந்து நடக்க கிருபைதார். பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.